ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் செங்கோன்மை அதிகாரம் வரையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17வது அதிகாரம். சிலபஸ் பேசிக்காக இருக்க 17வது அதிகாரம் பண்புடைமை. பண்புடைமையில் இருக்க 10 திருக்குறள் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறள் வந்து பார்க்கலாம். திருக்குறள் பார்க்கலாம், அதற்கான பொருள் விளக்கம், சொல்லும் பொருள், அணி வந்ததுன்னா அணியும் சேர்த்து வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரம் கம்ப்ளீட் பண்ண பிளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் மொத்தமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் எல்லா அதிகாரம் 20 அதிகாரம் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறத நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டைம் இருக்கப்போ அப்பப்போ ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. திருக்குறளுக்கு ஒன் வேர்டு மாடி கூட சில சீர்களை வந்து டேஷ் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் திருக்குறளை வந்து நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் ரீடாவது வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 10 தடவை வாசிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு திருக்குறள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மனப்பாடம் ஆயிரும். அதனால் டெய்லி வந்து திருக்குறள் ஜஸ்ட் ரீட் பண்ணுறதை வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குறள் வந்து பார்க்கலாம். முதல் குறள். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. குறளுக்கான பொருள்: யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் மிகவும் எளிமையானது. யார்ட்டுமே பன்மையாக பேசணும், பணிந்து பேசணும் அப்படின்னா குறளுக்கான பொருள். இதில் வழக்கு அப்படின்னு எந்த பொருளில் வந்திருக்குன்னா, நன்னெறி, நல்ல நெறிகளை உடைய குணநலத்தோடு நம்ம பேசணும் அப்படின்றதான். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இரண்டாவது குறள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. குறளுக்கான பொருள்: அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளர்களினுடைய இயல்பாக வந்து இருக்கும். இதில் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த என்ற பொருளில் வருது. அதாவது அன்புடைமையாக, அன்போடு நம்ம மற்றவங்ககிட்ட பேசி பழகுனா அந்த நம்மளுடைய குடியே சிறந்த குடி அப்படின்றதான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பாகிய இவ்விரண்டும் பண்பாளரினுடைய இயல்பு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. வழக்கு அப்படின்னா நன்னெறி, முன்னாடி பார்த்தோம். ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. மூணாவது குறள். உருப்பொத்தல் மக்களொப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. குறளுக்கான பொருள்: உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடம்பால் ஒத்து போதல் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஒப்புமைப்படுத்துறது, கம்பேரிசன் கிடையாது. மக்களுடைய குணநலன், பண்புகள் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போகணும். அதான் குறளுக்கான பொருள். அதான் ஒப்புமை என அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நாலாவது குறள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. குறளுக்கான பொருள்: நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும், அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். எப்பயுமே நேர்மையாக இருக்கணும், அறத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவும் மனப்பான்மையோடு இருக்கணும். இதுதான் உலகம் போற்றும் பண்பாளர்கள். இவங்களை தான் உலகம் போற்றும் தான் குறளுக்கான பொருள். நயன் அப்படின்னா நேர்மை, நன்றினா உதவி. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலக. அஞ்சாவது குறள். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. குறளுக்கான பொருள்: விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும், பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல், அதாவது நான் வந்து கமெண்ட் அடிக்கிறேன், அந்த ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இகழ்ந்து பேசக்கூடாது. அதே மாதிரி பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் வந்து இருக்கும். அடுத்தவங்களுடைய இயல்பை புரிஞ்சு நம்ம பேசிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நல்ல பண்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் அப்படின்னா நகைனா சிரிப்பு, ஸோ விளையாட்டாக அப்படின்னு அர்த்தம். பாடறிவார் அப்படின்னா நெறியுடையவர்கள். ஆறாவது குறள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். குறளுக்கான பொருள். உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று நிற்கிறது, இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். மாய்வது அப்படின்னா அழிவது. ஸோ நம்ம வந்து பேச்சொலக்கிலே சொல்லுவோம், நல்லவங்க இருக்கனால தான் மழை பெய்யுது அப்படின்னு. அந்த அர்த்தம் தான். உலகத்தில் நல்ல பண்புகளோடு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் நெறியோடு மனிதர்கள் வாழ்வதால தான் இன்னும் இந்த மண்ணுலகம் வந்து இருக்குது, இல்லாட்டி வீணாக அழிந்து போய்விடும் அப்படின்னு தான் குறளுக்கான பொருள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். ஏழாவது குறள். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். குறளுக்கான பொருள். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே வந்து கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறம் அப்படின்னா எந்த அர்த்தத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறம் நல்ல பண்பு, கூர்மையான அறிவுடையவராக வந்து இருக்காங்க. ஓகேங்களா. நல்ல பண்பு அப்படின்ற அர்த்தத்தில் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு, அதாவது இரக்கம், உதவி செய்கிற மனப்பான்மை, அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர்கள் வந்து ஓரறிவுடைய ஜீவன்களோடு ஒப்பிடப்படுவாங்க. அதாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த மக்களுக்குரிய அந்த பண்பு வந்து இல்லை அப்படின்னா அவங்க ஓரறிவுடைய ஜீவனாகவே வந்து கருதப்படுவாங்க. அதாவது பகுத்தறிவு அப்படின்னு நம்ம இருக்கிறனால தான் நம்ம வந்து ஆறறிவுள்ள மனிதர்களாக வந்து இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த அந்த ஒரு பகுத்தறிவு கருத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும், அடுத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்பு இல்லாதவங்க வந்து ஓரறிவு ஜீவன்களோடு ஒப்பிடப்படுவார் அப்படின்னா குறளுக்கான பொருள். இதில் அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. எட்டாவது குறள். நண்பற்றாராகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றாராதல் கடை. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாதல் கடை. பொருள். நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராக பழக இயலாதது இழிவான செயலாகும். நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நட்பு கொள்ள அவங்ககிட்ட தகுதியே இல்லை அப்படின்னாலும் ஸோ அவங்ககிட்ட நம்ம நட்போடு வந்து செயல்படணும், பண்புகளோடு நம்ம வாழணும் அப்படின்றது தான். ஸோ அது வந்து பண்புடையவராக நம்ம பழகாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து இழிவான செயல். ஒருத்தவங்க கெட்டவங்களே இருந்தாலும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா குறளுக்கான பொருள். ஓகேங்களா. நண்பு அப்படின்னா நட்பு, நயம் இல்லை அப்படின்னா தீங்கு, இனிமையற்ற, கடை அப்படின்னா இழிவு. 9வது குறள். நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். பொருள் வந்து பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். நகல்வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர், மாயிரு ஞாலம் அப்படின்னா மிக பெரிய உலகம். ஓகேங்களா. மா இரு ஞாலம், ஞாலம்னா உலகம். ஓகேங்களா. ஸோ மாயிரு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்களுக்கு பகலும் இருளாக தோன்றும்னா குறளுக்கான பொருள். அடுத்தது 10வது குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. குறளுக்கான பொருள். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிந்தது போன்று அர்த்தம். ஸோ பண்பே இல்லை ஆனால் அவங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னா பாத்திரத்தில் நல்ல பாலாக இருந்தாலும் அது சரியில்லாத பாத்திரத்தில் ஊற்றும் போது பால் திரிஞ்சு போகும், அதுதான் வந்து அர்த்தம். ஓகேங்களா. பாத்திரத்தை வந்து பண்பில்லாதவரோடையும் பாலை வந்து அந்த பெருஞ்செல்வத்தையும் குறிக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் திரிந்தற்று அப்படின்னா திரிந்து போன்று.
ஸோ இதில் உவமைப்படுத்தி சொன்னனால வந்து ஓமையணி. பாத்திரத்துக்கு மனிதனுடைய அந்த பண்பில்லாத தன்மையையும், பாலுக்கு வந்து அவனுடைய பெருஞ்செல்வத்தையும் உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த குறளில் வந்து ஓமையணி வந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ 10 குறள் வந்து இன்னொரு டைம் வந்து ரீட் பண்ணிடுறேன். முதல் குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. 2வது குறள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. 3வது குறள், உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. 4, நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. 5, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. 6வது குறள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். 7வது குறள், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். 8வது குறள், நண்பாற்றாராகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றாராதல் கடை. 9வது குறள், நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டென்றருள். 10வது குறள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இந்த வீடியோவில் வந்து பண்புடைமையில் இருக்க 10 திருக்குறள் தான் வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதோட நம்ம 17 அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இனி 3 அதிகாரம் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 170 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிலமே மொத்தமாக தொகுத்து நம்ம பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறோம். டெய்லி வந்து திருக்குறள் படிங்க. இப்போ படிச்சுட்டிங்க, வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதோட விடாமல் ஸோ தொடர்ந்து ரெகுலராக ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் திருக்குறள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். திருக்குறள் வந்து ஒன் வேர்டு கொஸ்டின்ஸாக கேட்கலாம், பொருள் கேட்கலாம், அணி கேட்கலாம், இப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ திருக்குறள் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மொத்தமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. டெய்லி படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து நம்ம சிலபஸ் பேசிக்காக இருக்க முக்கியமான டாப்பிக்கில் ரெஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.